வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் போவோம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். பாவகிரகங்களான சனியும் செவ்வாயும் லக்னத்தை பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா பார்க்கலாம். ஆனால் டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து பாருங்கள். சரி, சனின்னா யார், செவ்வாய்னா யார், எந்த லக்னத்திற்கு பார்க்கலாம், எந்த லக்னத்திற்கு பார்க்கக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு சில வரையறைகள் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. என்ன அது, அப்படி என்ன சார் அது வரையறைகள் என்ன இதனால் என்னை பார்க்கறதுனால என்ன லக்னம் கெட்டுப்போச்சா? இந்த கேள்வியை என்னிடம் சமீபமாக வரக்கூடிய ஜாதகர்கள் இந்த கேள்வியை முன்வைக்கிறார்கள். சார், என்னுடைய லக்னத்தை சனி செவ்வாய் பார்க்கிறார்கள், என் லக்னம் கெட்டு விட்டதா? நான் சொன்னேன், கெடவே இல்லையே சார். எப்படி சொல்கிறீங்க? அவங்க கேட்குற கேள்வி, எப்படி சொல்கிறீங்க? 45 வயசு ஆயிடுச்சு சார் உங்களுக்கு. நான் சொன்ன பதில், 45 வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு. இது வரைக்கும் எதில் தோத்தீங்கன்னு கேட்டேன். எதில் தோர்த்தீர்கள்? பதில் பதில், நான் எதுலேயுமே தோக்கலை சார். நான் நல்லபடியாக தான் லைஃப் போயிட்டுருக்கு. உங்களுடைய திருமண வாழ்க்கையில் தோற்றிங்களா? உங்களுடைய குழந்தை பிறப்பதற்காக நீங்கள் தோற்றிங்களா? இல்லை தாயிடம் உங்களால் அன்பு இல்லாமல் தோற்றிங்களா? இல்லை உங்களுடைய தந்தையிடம் உங்களால் பிரிந்து நீங்கள் தோற்றீர்களா அப்படின்னு கேட்டதுக்கு, சார் எதுவுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், ஏன் லக்னத்தை சனி செவ்வாய் பார்க்கிறது. இது எனக்கு ஒரு ஜென்ரலாகவே இந்த டாபிக் நான் யூடியூப்பில் போடும்போதே எனக்கு இந்த டாபிக் தான் வருது. லக்னம் கெட்டு போச்சுன்னு வருது. பட் இது எனக்கு புரியல, அதனால தான் ஒரு வாட்டி உங்ககிட்ட வந்தேன்னாரு. பட் நான் அது கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் டீட்டெயில்டாக சொன்னேன் அவர்கிட்ட, என்ன அதனால் உங்களுக்கு என்ன அப்படின்னு. ஸோ இதோ உங்களிடமும் அதை சொல்கிறேன். சனி லக்னத்தை பார்க்கலாம். ஒரு பக்கத்தில் சனியுடைய காரகம்லாம் திருட்டு பைய குலநரித்தனம் பண்ணுவான், லக்னத்துக்கு இந்த 12 கட்டத்துக்குமே வேண்டாத ஒரு ஆள் அப்படின்லாம் சொன்னாலும் சனி தான் உங்களுக்கு மூச்சை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். சனி தான் உங்களை நேர்த்தியாக செயல்பட வைக்கக்கூடிய ஆள். ஒரு கர்மாவை கழித்து விட்டு அடுத்த கர்மாவை கொடுக்கக்கூடியது சனிதான். புரியுதுங்களா? ஒரு கர்மாவை கழித்து விட்டு அடுத்த கர்மாவை உங்களுடைய நடத்தைக்கு ஏற்ப கொடுக்கக்கூடியது சனிதான். செவ்வாய் அதே சமயத்தில், சனி ஒரு தேடல் கிரகம், எதுலேயுமே ஏன்னு ஒரு கொஸ்டின் மார்க் போடுறது. செவ்வாய் அதே சமயத்தில் ஒரு முன் யோசனை இல்லாத செய்யக்கூடிய ஒருத்தர் செவ்வாய். இன்ஃபேக்ட் சனி அளவுக்கு செவ்வாய் அளவுக்கு சனி கெட்டவர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள். சில சமயத்தில் சனி ரொம்ப நிதானத்தை கொடுக்கக்கூடியவர். ஆனால் செவ்வாய் நிதானம் இருக்காது, அவசரமாக இருக்கும். அதனாலேயே நிறைய அவப்பெயர் வரும். தேவையில்லாமல் கைவோங்க வைக்கும், தேவையில்லாமல் பிறரை உங்களை எதிரியாக கருத வைக்கும். ஆனால் எல்லாமே லக்னத்துக்கு தொடர்பு கொள்ளுது அப்படின்னும் போது நம்மளுடைய சிந்தனை எல்லாம் என்ன பண்ணும், ஆஹா நம்ம போச்சு, நம்ம வாழ்க்கையே போச்சு, கெட்டு போச்சு அப்படின்னு. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 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 எனக்கு ஒரு சிஇஓ ஜாதகம் போட்டிருப்பேன். லக்னத்தை சனி செவ்வாய் 2 பேரும் பார்க்குறாங்க. இப்போ என்ன, நம்ம ஒரு உருட்டுவோன்னா குரு பார்த்த சனி பார்க்குறார் அப்படின்வார். சில சமயத்தில் அந்த உருட்டையை எப்படி மாற்றி போடுவோம் அப்படின்னா, சார் எனக்கு நம்ம ரொம்ப ஆர்கியூ பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இதே ஜாதகர், ஒரு உதாரணத்துக்கு இதே ஜாதகர் ரொம்ப ஆர்கியூ பண்ணுறாங்க, ஒத்துக்கவே மாட்டேன்னா லக்னத்தை சனி செவ்வாய் பார்க்குது அப்படின்வோம். அப்படியே நம்ம கொஞ்சம் சொன்னது ஓகே அப்படின்னு அடங்கி போயிட்டோம் அப்படின்னா பாருங்கள், குரு பார்த்த செவ்வாய் லக்னத்தை பார்க்குறாங்க, அதனால தான் அந்த தன்மை மாறுதுன்னு. இதெல்லாம் விதியே கிடையாது. இது ஜோதிட விதி கிடையாது. அதனால் ஜோதிட விதி எது, ஒரு ஜோதிட விதி இல்லாதது எது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஜோதிட விதின்றது ஜெயமினி தத்துவப்படி குரு பார்த்த இவர் பார்க்குறாருன்னா குரு லக்னத்தை பார்க்குறாருன்னு தான் வரும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் சனியோடைய தன்மையும் செவ்வாயோடைய தன்மையும் சற்று வேறுபடுமே தவிர அவங்களுடைய குணத்தை மாற்றிக்க மாட்டாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது?
பலார்னு அரைஞ்சு போடுவாங்க. செவ்வாய் அரைகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக கோவப்படுவார், அவ்வளோதான் விஷயம். கோவப்படுறது தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த ஜாதகர் ஒரு விதத்தில் எனக்கு மென்டார். அவர் ஒரு விதத்தில் இது வரைக்கும் அவர் கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. கோவம் வரும், அது வேறு மாதிரி வரும். ஆனால் இது வரைக்கும் அவர் கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. இது வரைக்கும் அவர் சரி நான் கோவம் கூட வேணாம்ப்பா, இது வரைக்கும் அவர் நிதானம் இழந்து நான் பார்த்தது கிடையாது. இதுவரைக்கும் அவர் நிதானம் இழந்து நான் பார்த்தது கிடையாது. திருமணமாகி கிட்டத்தட்ட 21 வருஷம் 22 வருஷம் மேலே ஆயிடுச்சு. ஆமாம், மேலே ஆயிடுச்சு. 21 22 வருஷம் 23 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் நல்லா இருக்காங்கப்பா லைஃப்பில். இந்த ஜாதகர் தன்னுடைய மனைவி மேலே வைத்திருக்கும் அன்பை அதுக்கு ஈடே கிடையாது, கிடையவே கிடையாது. அந்த மனைவியும் கணவர் மேலே வைத்திருக்கிறோடைய அன்பு ஈடு கிடையாது. அது சொல்ல முடியாது. யூ காண்ட் எக்ஸ்பிரஸ் சர்டன் திங்ஸ். லக்னத்தை சனி செவ்வாய் பார்த்து விட்டது, அவர் கெட்டு போயிட்டாரா? இல்லை சார், கெடலை. ஹீ இஸ் அ சிஇஓ ஆஃப் அ கம்பெனியாக இருந்தார். இப்போவும் இன்னும் ஒன்றும் கெட்டு போகல. இன்னும் கொஞ்ச நாள் அது வேறு ஒரு ஸ்டோரி. அது அந்த ஸ்டோரிக்குள்ளே நம்ம போகணும். பெரிய பொசிஷனில் இருக்கார், ஒரு பெரிய கம்பெனி, பெரிய பொசிஷன். அப்போது இந்த லக்னம் கெட்டு போயிடுச்சா? தயவு செய்து குரு பார்த்த சனி பார்க்குதுன்னு சொல்லிடக்கூடாது, புரியுதுங்களா? அதை விடமான ஒரு அபத்தம் எதுவுமே கிடையாது. வேணுமென்றால் அந்த மாதிரி பார்க்குது, இல்லை அதுவே ஜாதகர் இல்லை இந்த மாதிரி இருக்கார் அப்படின்னோடனே ஆமாம் இந்த மாதிரி தான் திருமண வாழ்க்கை, இதை புதன் நீச்சமாயிடுச்சு, திருமண வாழ்க்கை கெட்டு போச்சா என்ன? இல்லையே. உடனே நம்ம லக்னத்தை மாற்றிடலாமா? சரி, லக்னத்தை எந்த பக்கம் லக்னத்தை போட்டாலும் ஆளே இருக்க முடியாது. எந்த பக்கம் லக்னத்தை தூக்கி போட்டாலும் கடுமையான பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உருவாயிடும் இது இந்த ஜாதகம். அது ஜோசியம் புரிகிறவங்களுக்கு புரியும். தனுசில் இந்த லக்னம்னு போட்டாலும், விருச்சிக லக்னம்னு போட்டாலும் ஒரு விதமான பெரிய பாதிப்பை கொடுத்துரும். மகர லக்னம்னு போட்டாலும் ஒரு விதமான பெரிய பாதிப்பை கொடுத்துரும். அது ஜோசியம் புரிகிறவங்களுக்கு புரியும். ஏன்னா அந்த லக்னத்தை மாற்றி போடும்போது அது வேறு என்ன விபரீதம் செய்ய போகுதுன்றது, மற்ற விபரீதத்தை கால்குலேட் பண்ணாமல் இதுக்கு வேணுன்றதுக்கு மட்டும் நம்ம சொல்கிற பலனுக்கு மட்டும் மாற்றிக்கிறாங்களே தவிர மற்ற விபரீதம் என்ன நடக்குதுன்றது தெரிய மாட்டேங்குது. சரி, ஓகே. இதுதான் ரொம்ப நிதானமான பர்சன், ரொம்ப தன்மையான பர்சன். கிட்டத்தட்ட ஒரு 200 லீடர்ஸை உருவாக்கியிருக்காரு. மற்ற ஜாதகம் கொஞ்சம், அடுத்த ஜாதகத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக, கிட்டத்தட்ட சூரியன் உச்சம் 200 லீடர்ஸை உருவாக்கியிருக்கார். ஒரு லீடர் 2 லீடர்ஸ் கிடையாது, 200க்கும் மேற்பட்ட லீடர்ஸை உருவாக்கியிருக்கார். நான் போடும்போது சிஇஓ ஜாதகம்னு சொல்லி தான் போட்டேன். இன்னும் இருக்கும், போய் பார்க்கலாம் நீங்கள். ஆனால் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, அதனால தான் தனியாக போட்டேன். லக்னத்தை சனி செவ்வாய் பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். லக்னத்தை பார்ப்பதனால் நீங்கள் ஒரு அடிபட்டாலும் தொடச்சிக்கிட்டு எழுந்து மறுபடியும் எழுந்து செயல்படக்கூடிய ஆளாக இருப்பீங்க. இதுதான் இருக்கிறதுல இந்த நிதர்சனமான உண்மை. அடுத்து எழுந்து செயல்படணும்ல, ஃபங்கை அப்படியே உட்காந்துருமா, ஆஹா ஐயோ அடிபட்டுருச்சு அப்படின்னு உட்கார போகிறோமா? அடிபட்டா பட்டுட்டு போகுது, நம்ம இன்னும் முன்னோக்கி செல்ல வேண்டும் அப்படின்னு போக போகிறோமா? அப்படின்ற ஒன்று வேணும் இல்லை நமக்கு. ஸோ அதை தருவது லக்னத்தை சனியோ அல்லது செவ்வாயோ பார்ப்பது. ஓடுறோம், எத்தனையோ பேருக்கு ஆக்சிடென்ட் நடக்குது, கீழே விழறோம், திருப்பி எந்திரிச்சு திருப்பி போகணுமில்ல. அதை யார் கொடுக்கறது? செவ்வாய் லக்னத்தை பார்த்தால் மட்டுமே அந்த செயல்பாடு உங்களுக்குள் இருக்கும். கீழே விழுந்தாலும் எழுந்து திரும்பி நீ ஃபீனிக்ஸ் பறவைங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், சனி செவ்வாய் லக்னத்தை பார்த்தா நீங்கள் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை. எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பீங்க, எழுந்து பறப்பீங்க. அது மாதிரி அந்த குணம்தான் இந்த காலகட்டத்திற்கு தேவை. முதுகில் குத்துறவனை கண்டுபிடிக்கிறது இந்த லக்னத்துக்கு சனி பார்வை. லக்னத்தோட சனி தொடர்பு இருந்தால் யாரெல்லாம் முதுகில் குத்துறானோ அவனெல்லாம் துண்டாக கண்டுபிடிப்பீங்க, பார்த்து கரெக்டாக கட் பண்ணுவீங்க. இந்த காலகட்டத்துக்கு தேவை சாமி சனி செவ்வாய் லக்னத்தை பார்க்குறது. லக்னம் கெட்டு போச்சுன்னு தயவு செய்து எடுக்காதீங்க. அப்படி கெட்டு போச்சுன்னு எடுத்திங்கன்னா ஜோசியம் புரியலை, உங்களுக்கு ஜோசியம் புரியலை. ஆதிபத்திய காரக ரீதியில் பாருங்கள். இந்த லக்னத்திற்கு ஆதிபத்திய ரீதியில் பஞ்சமாதிபதி லக்னத்தை தொடர்பு கொள்வதும் மற்றும் தனாதிபதி லக்னத்தை தொடர்பு கொள்வதும் சிறப்பு. லக்னாதிபதியுடைய பார்வையை வாங்கி அவர்கள் தொடர்பு கொள்வது அதிசிறப்பு. எத்தனை விஷயங்கள் இருக்குது, அதிசிறப்பு பண்ணணும்.
இவர் வெளிநாட்டில் இருக்கார், 12ஆம் அதிபதி லக்னத்தை பார்க்குது இல்லை, ஏன் வெளிநாட்டில் இருக்க மாட்டார்? இருக்கார், இஸ் எ சிட்டிசன். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், விருச்சிக லக்னம்னு மாற்றி விட்டுருவோம். அப்போ 8-12 இருந்து அதனை மாறுவோம். அப்படிலாம் கிடையாது. 8-12 இல்லாதவங்க லக்னம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக லக்னத்தை மாற்ற விட இதை சொன்னேன். இதுக்காக லக்னத்தை இந்த ஒரு விதியை வச்சு மாற்றிட்டிங்கன்னா நடந்த தசாபுக்தியில் சில சமயத்தில் ஜாதகரே இறந்து போகிற அளவுக்கெல்லாம் சம்பவம் நடத்துகிறோம். அதை யாருமே யோசிக்க மாட்டேன்றீங்க. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு லக்னத்திற்கு 7ஆம் இடம் அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா விருச்சிக லக்னமாக மாற்றினீங்கன்னா 8ஆம் இடம்னு மாறி போயிடும். ஒரு மாரகாதிபதி மறுமாரக வீட்டில் 6ஆம் அதிபதியோடு இருக்காருன்னு வந்துடும். முடிஞ்சு போச்சு கதை. அந்த இடத்துல குரு பார்க்குறாருன்னா பொது மாரகாதிபதியான குரு பார்க்குறாருன்னு வந்துடும். ஐயோ, டேஞ்சரஸான சிச்சுவேஷன். அதெல்லாம் தசையை பொறுத்து என்ன அமைப்புகள் இருக்கும், பெரிய பாதகம் கூட நடக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு போகக்கூடாது. உடனே லக்னத்தை மாற்றி போட்டு இந்த மாதிரி இருந்தால் தான் வெளிநாட்டில் இருக்க முடியும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த ஜாதகர் பார்க்குறாரு, சரி இந்த ஜாதகர் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி 100கணக்கான ஜாதகர்கள் எனக்கு லக்னத்தை சனி பார்க்குது தவறா, செவ்வாய் பார்க்குது தவறா, இல்லவே இல்லை, தவறே கிடையாது. உங்களுடைய தன்னம்பிக்கையும் ஃபீனிக்ஸ் மாதிரி திரும்ப திரும்ப எழுந்துக்கக்கூடிய அமைப்புகளும் கூடும். அதே சமயத்தில் இது தவறு. ஏன் தவறு? ஆதிபத்திய ரீதியில் 6-8ஆம் அதிபதிகள் லக்னத்தை தொடர்பு கொள்கிறாங்கன்னு வரும். இதுதான் நான் சொல்வேன். தவறு இல்லை. எது தவறு, எது சரி? மொட்டையா சனி செவ்வாய் லக்னத்தை தொடர்பு கொள்வது சரியா அப்படின்னு கேட்டால் இல்லை, தவறு கிடையாது. சரி, இந்த ஜாதகர் கூட ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்துப்பார், அடிப்பட்டா எழுந்துப்பார். அவருக்கு அதாவது தனுச லக்னத்துக்கு சனி செவ்வாய் தொடர்பு கொள்வதை விட இந்த லக்னத்திற்கு மிதுன லக்னத்திற்கு சனி செவ்வாய் லக்னத்தை தொடர்பு கொள்பவர் பிழைக்க தெரிஞ்ச ஆளுன்னு சொல்லுவேன். வார்த்தையை கரெக்டாக யூஸ் பண்ணுற, பிழைக்க தெரிந்த ஆள். அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போங்க. அடுத்தவன் வயிற்றில் அடிக்கிறான்னு எடுத்துகிட்டு போங்க, எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போங்க. தெரிஞ்சு ஒரு சில பேர் தப்பு செய்கிறாங்க, தெரியாத ஒரு சில பேர் தப்பு செய்கிறாங்க, தசையின் காரணமாக ஒரு சில பேர் தப்பு செய்கிறாங்க. அதாவது தான் குறை சொல்லக்கூடாது. தெரிஞ்சு மனசால நம்ம தப்பு செய்கிறோமா அப்படின்றது அதுக்கு பின்பு லக்னாதிபதிக்கு கிடைக்க பெற்ற தொடர்பு. என்ன, லக்னம்ன்றது உங்களுடைய மூளை, உங்களுடைய தலை, நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்கன்றதை பொறுத்து தானே தவிர வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, சிந்திக்கிறீங்க, கீழே விழுந்துருச்சு, ஐயோ அடிப்பட்டுன்னு உட்காரம் இல்லை, ஏஞ்சி வாயா. இந்த மாதிரி ஜாதகெல்லாம் ஒரு சர்ஜரி நடந்தாலும் பரவாயில்ல, 2 நாள் கழிச்சு அப்போ போயிடுச்சு கிளம்பலான்னு கிளம்பிடுவார். ஆனால் லக்னத்தை வெறும் குரு பார்த்தவங்க ஒரு சின்ன சர்ஜரி நடந்தாலும் 1 வாரம் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு இருப்பாங்க. வித்தியாசம். சும்மா காசில் வச்சுன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. பயம் ஒரு விதத்தில், எதா ஆகிடுமோ, இருக்கட்டும் பரவாயில்ல, இன்னும் ஒரு நல்லா ஆறட்டும், புண்ணு ஆறட்டும் போகலாம். இவங்க புண்ணே ஆறி இருக்காது, தையிலே பிரிச்சுக்க மாட்டாங்க, கிளம்பி வந்துடுவாங்க. சனி செவ்வாய் லக்னத்தை தொடர்பு கொள்வது இதுவும் ஒரு சில அமைப்புகள். இதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் டீப் கான்செப்ட். அதனால் தயவு செஞ்சு சனி செவ்வாய் லக்னத்தை தொடர்பு கொண்டு விட்டால் லக்னம் கெட்டு போச்சுன்னு எடுக்காதீங்க. ஆதிபத்திய காரக ரீதியில் என்னன்னு பார்க்க ஆரம்பிக்கும்போது தான் விஷயம் புரியும். தன்னம்பிக்கை கூடும். ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி விழுந்து எந்திரிப்பீங்க. உங்களுடைய இந்த மாதிரியான ஜாதகரை சமாளிக்கவே முடியாது. அதை நம்ம எப்படி சொல்லுவோம், உங்களோட ஆர்கியூ பண்ண முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம நகாசா போடுவோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? உங்களோட ஐயா உங்கள் லக்னத்தை சனி செவ்வாய் பார்க்குது, நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அப்போ யார் தழைஞ்சு போகிறது? நல்லா புரிஞ்சுக்கங்க. லக்னத்தை சனி செவ்வாய் ஒரு பார்க்குது, ஜோதிடர் சொல்கிறார், நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க, நீங்கள் இதான் பண்ணுவீங்க, நீங்கள் இன்னும் யாரையும் நம்ப மாட்டீங்க, நான் சொன்னாலே நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் உங்ககிட்ட பேசுகிறதே நான் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறார். அப்போது யார் தோற்று போகிறது? லக்னத்தை சனி செவ்வாய் பார்த்த ஆள் தோற்று போகிறதா, அல்ல அந்த ஜாதகருடன் பேசுவோர ஆள் தோற்று போகிறதா? மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணணும் நம்ம. உண்மையை சொல்ல போனால் இந்த ஜாதகர்கிட்ட பேசுகிறதே வேண்டாம்ப்பா, அவங்க பிடிவாதக்காரங்கள், அவங்கக்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு மற்றவங்க தான் தழைஞ்சு போவாங்க. அது நல்லதா கெட்டதான்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்கள். நல்ல விஷயத்துக்காக இருந்தால் பயங்கர ஸ்ட்ராங், பயங்கர கெடுபடியான ஆள், அவர்கிட்டலாம் பேசவே முடியாது. 100% நம்ம எல்லாம் உறுதியாக இருந்தால் தான் எடுத்துன்னு போய் பத்திரத்தோடு போய் பேச முடியும், இல்லைனா அந்த மனுஷங்கிட்ட பேசவே முடியாதுன்னு வாங்க. சிம்மம் மாதிரி கர்ஜிக்கணும்னா லக்னத்தை சனி செவ்வாய் பார்க்கறது நல்லது, ஒரு விதத்தில் நல்லது.
அதுக்கப்புறம் ஆதிபத்தியம் என்ன, காரகம் என்ன, அதுக்கப்புறம் ஆதிபத்தியம் எந்த ஆதிபத்தியம் அந்த சனியும் செவ்வாயும் பூட்டி பார்க்கணும். அதன் பின்பு நவாம்சத்தில் எங்கே இருக்காங்க, அதன் பின்பு அவங்களுடைய 6 8ஆம் அதிபதியாக இருக்காங்களா, அதன் பின்பு என்ன ஆதிபத்தியத்தை கொண்டவர்கள், அதன் பின்பு எந்த வீட்டில் இருக்காங்க, அதன் பின்பு எந்த அந்த அந்த பார்க்குற வீட்டுக்கு எப்படி இருக்குது, லக்னத்திற்கு எப்படி இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா தான் ஜோசியம். மொட்டையாக லக்னம் கெட்டு போச்சுன்னு சொல்லாதீங்க. புரியுதுங்களா? இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹைப் பட்டன் வந்தால் மறக்காமல் அழுத்துங்க. உங்களுடைய ஒரு ஹைப் பட்டன் கண்டிப்பாக இன்னும் 10 பேர்கிட்ட இந்த வீடியோ தானாக போய் சேரும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போது லக்னத்தை பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம் சார், தவறே கிடையாது. அதற்காக நீங்கள் நம்பத்தகாதவன்ற வார்த்தையெல்லாம் நம்ம வந்து போடக்கூடாது. அது ரொம்ப தவறான வார்த்தை. உலகத்தில் யாரை நம்ப முடியுது? அதாவது உலகத்தில் யார் நம்பத்தக்கவர்கள் அப்படின்ற அடுத்த வார்த்தையை நான் கேட்பேன். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நமக்கு சரியில்லாமல் இருந்தால் எல்லாருமே நம்பத்தகாதவர்கள் தான். இதுதான் அதில் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியாக இருக்குது, ஒருத்தரை காப்பாற்றணும்னா பொய் வேணாலும் சொல்லுன்னு வள்ளுவருடைய வாக்கு சொல்லுது. அப்போ பொய் சொல்லிட்டா லக்னத்தை சனி பார்த்துருக்கு, அதனால தான் நீ பொய் சொன்னேன்னு சொல்லுவியா? இல்லை, நம்ம ஜாதகரை புரிந்து கொள்ளவில்லை. இன்னும் உதாரணத்துக்கு சொன்னால், சில சமயத்தில் ஆமாம் அவங்க காரியவாதி தான், யார் இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் இந்த காலகட்டத்துக்கு அந்த காரியவாதி தேவை. அவங்க நல்லா இருக்காங்கல்ல, அதை தான் பார்க்கணும். அவங்க ஜாதகம் அவங்களை தூக்கி விடுதா இல்லையா, இவ்வளோதான் நமக்கு தேவையே தவிர கெட்டு போச்சு கெட்டு போகலன்றது கிடையாது. கெட்டு போச்சுன்னா என்ன ஆச்சு, கெட்டு போகலன்னா என்ன ஆலை. சனி செவ்வாய் லக்னத்தை பார்த்தவர்கள் வந்து ரொம்ப நல்லவர்கள் இல்லை, கெட்டவர்களாகவும், குரு லக்னத்தை பார்த்தவர்கள்லாம் ரொம்ப தூய்மையானவர்கள்லாம் கிடையவே கிடையாது. அந்தந்த ஆதிபத்திய காரகத்துக்கு ஏற்ப அந்த கிரகங்கள் அதை திணித்தே தீரும். மற்றும் உங்களுடைய தசா நல்ல தசாவாக இருந்தால், சனி செவ்வாய் லக்னத்தை பார்த்தாலும் சரி, லக்னத்தில் ராகு, சனி செவ்வாய் ராகு எல்லாரும் முக்கூட்டும் சேர்ந்து நொங்குன்னு லக்னத்தை குத்திக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா இருப்பீங்க. தசாநாதன் தான் எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணுறது. அந்த தசை எப்படி இருக்குன்றது தான் முக்கியம். சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.